எதுக்கு எடுத்தாலும் ராகு தோஷம்னாக்க இப்ப யாருக்கு தான் திருமணத்தை பண்றது, யார் தான் திருமணம் பண்ணாம இருக்குது? எல்லாருக்குமே ராகு தோஷம்னா ஒரு ஒரு பயமுத்தமா இருக்கு இல்லையா? அப்ப ராகு தோஷம் இருந்து திருமணம் பண்ணவனா நல்லா இல்லையா? இருக்காங்க. ரொம்ப நீங்க பயப்படவே வேண்டாம். ராகு தோஷம் அதிகமா பேசிட்டு நாங்களும் பேசுவோம், எல்லாரும் பேசுவாங்க. நீங்கள் ராகு தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா எப்படி இருக்கணும்? என்கிட்ட இப்படிதான் ஒருத்தங்க கேட்க வந்தாங்க. சார் லக்கத்திலே ராகு 7ல கேது சார், திருமணம் தாமதமாயிட்டே இருக்கு சார், இதை பார்த்துட்டு என்னுடைய பெண்ணோட வாழ்க்கை தள்ளி போயிட்டே இருக்கு சார், திருமண வாழ்க்கை தள்ளி போயிட்டே இருக்கு சார் அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரே விஷயம்தான், நீங்க பையனோட ஜாதகம் கொண்டு வாங்க, நான் அதை விளக்கம் சொல்றேன். இந்த டைம்ல சார் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ எவ்வளவுதான் தோஷம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இனிமே பையன் புதுசா பிறக்க போறது இல்லை. ஒரு பையனுக்கு இனிமே புதுசா பெண்ணு பிறக்க போகல, எங்கேயோ ஒருத்தன் பிறந்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப யாரு கிடைப்பா? இது விஷயம். நிச்சயமா அந்த ஆணுக்கு ஒரு பெண் இருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் இருக்காங்க இல்லையா? ராகு தோஷத்தை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு இப்படி சொல்றேன் உங்களுக்கு, ராகு தோஷத்துல பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிட்டு நல்லா இருக்காங்க, பிரச்சனை வந்துச்சு, ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க யாரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை ஒண்ணு இருந்தா போதும் சார். ராகு மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சொன்ன அட்வைஸ், கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க, ஆனா 2 பேரும் வீட்டுக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். இல்லையா அவருக்கு தொழில் ரீதியா வீட்டுல இருந்து வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தொழிலுக்கு வீட்டு வேலைக்காக வெளியில போயிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வீட்டுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ராகு திசையில மட்டும் அப்படி அமைச்சுக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா தொடர்ந்து 1 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் வர மாதிரியோ வெளிநாட்டு போய் வேலை பார்க்குற மாதிரியோ சூழ்நிலை அமைச்சுக்கிட்டு வச்சுங்களேன், அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் தான் நிச்சயமா லைஃப் சூப்பரா இருக்குங்க. வீட்டுக்குள்ளே ஒன்னா இருக்கும்னு வச்சுங்களேன், விட்டு கொடுத்து போய்க்கணுங்க. ராகு தோஷம் இருக்குன்னு சொன்ன உடனேயே 2 பேரும் குடும்பத்துல ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போனாலே போதுங்க. ஒண்ணு. 2 சின்ன சின்ன பரிகாரங்கள் அதை செஞ்சா போதும். அதை வருங்காலத்தில் சொல்றேன். கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க. இவ்வளவுதாங்க. ராகு தோஷம் விலகி போயிருமே.